ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனுஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கனவா கிரேவி எப்படி பண்ணலாங்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கனவா வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து பெருஞ்சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை நீளத்தில் கட் பண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். அடுத்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் 1 நீளத்தில் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை வந்து நல்லா வதக்கணும். அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். ரொம்பவும் ப்ரௌன் கலர் வந்து ஆக தேவையில்லை, ஓரளவு வதங்கணும். பாருங்கள், இந்தளவு போதும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதோட ஃப்ளேவரும் அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இதோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போது இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதோட வந்து பச்சை வாடை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நார்மலாக உள்ள சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுதான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் கூட அதோட பச்சை ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி பழம் வந்து 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். அந்த வெங்காயமும் அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்லா வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதக்கணும். பாருங்கள், ஓரளவு வந்து நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கு அது கொஞ்சம் தக்காளி பழம் வந்து ரொம்பவும் பழுத்தெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து வதக்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் டைமு. இப்போ பாருங்கள், அடி எதுவுமே பிடிக்கவே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதக்கிடணும். அது மாதிரி இதில் சேர்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கின பிறகு தான் அடுத்ததை வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து இதில் வந்து சேர்க்கணும். இப்போது எண்ணெய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். நல்லா குழஞ்சி சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வந்து போதும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாவை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். ரொம்பவும் நல்லது இந்த கனவா வந்து. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும். அதுமாரி அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மற்ற மீனுங்களை விட வந்து இதில் வந்து சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. அதுமாரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது நான் போன வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோட எண்டில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவும் வந்து ஹெல்த்தியானதும் கூட இந்த கனவா வந்து. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இது மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி இதில் வந்து தண்ணி எதுவும் வந்து நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதில் வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்கும்போது அதுலேருந்தே இந்த கனவாலேருந்தே வந்து தண்ணி வந்து நிறையா வரும். இப்போது மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுடலாம். அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வந்து வச்சுருக்கிறேன் தீயை. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், அந்த கணவாயிலிருந்தே வந்து தண்ணி வந்து நிறையா வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி
கொடுத்துடலாம். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது இந்த கனவா வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போது இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து சின்ன கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவு தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே கனவாலேருந்து அது மூடி போட்டு வேக வச்சோம் பாருங்கள், அதிலிருந்தும் தண்ணி இருந்துச்சு. அப்போது நம்ம சின்ன கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவு தான் நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். இப்போது இதை வந்து திரும்பவும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போது இந்த தண்ணியிலேயே அந்த கனவா வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு, நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியும் அதில் இருந்த தண்ணியும் சேர்ந்து அதில் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கு. ஃபுல்லாக இன்னும் வந்து வேகலை, இன்னும் கொஞ்சம் கூட வந்து இது வந்து வேகணும். இது வந்து நம்ம கிரேவியாக வச்சு சாப்பிடும்போது அதில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இது வந்து தண்ணி கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து வற்ற வைக்கணும். திரும்ப வந்து நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் கூட வேகணும். இப்போது நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியோட அளவு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றிருக்கு, நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நான் வந்து மிளகை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். கண்டிப்பாக சொல்கிறேன், மிளகு வந்து சேர்த்துக்கணும். அதோடய டேஸ்ட்டு வந்து இந்த கணவாய்க்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போது இது வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்க பாருங்கள். இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுமாரி ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், அவ்வளோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கனவா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நம்ம வேறொரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கனவா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, இனிமேல் ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வந்து திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு வந்து தோணும். ரொம்பவும் நல்லாவே இருக்கும். அது மாதிரி ரசம் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நார்மலாக ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், சும்மாவே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சத்துக்கள் நிறைந்த இந்த கனவா கிரேவியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.